சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவைச்செம்மல் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். குறும்பர் என்றால் கோட்டைகளை உடையவர்கள் என்றும் பொருள்படும். ஆதியில் அப்பகுதியில் பெரும் கோட்டைகளை கட்டி ஆட்சி புரிந்தவர்கள் இக்குறும்பர்கள். குறும்பர்கள் என்றால் குறுநில மன்னர்கள் என்றும் பொருள்படும். முல்லை நிலத்து மக்கள் பலர் குறுநில மன்னர்களாக இருந்தனர். இன்னொரு கட்டத்தில் நான் சொல்கிறேன். அந்த டார்வின் தியரியை அடிப்படையாக வைத்து மனிதனுடைய தோற்றமும் பரிணாம வளர்ச்சியும் அப்படி ஒரு கதையை சொல்கிறேன்னா, அதிலிருந்து இதை எப்படி நம்ம குறுநில மன்னர்களாக ஆனாங்க அப்படிங்கிற பொருள் உங்களுக்கு புரியும். குறும்பன்ற சொல்ல இது குறுநில மன்னர் என்றும் பொருள்படும். முல்லை நிலத்து மக்கள் பலர் குறுநில மன்னர்களாக இருந்தனர். குறுநில மன்னர் என்ற வார்த்தையை குறும்பர் என்ற சொல்லாயிற்று என்று நச்சினார்க்கினியர் என்ற புலவர் கூறுகின்றார். பெரும்புலவர் நச்சினார்க்கினியர் எல்லாருக்கும் தெரியும். Again in the ancient lexicographer of the Tamil language, Pinkula Muni defends the word of Kurumbar as Karnis manner pretty deficiency. எனக்கு இது அர்த்தம் புரியாது, அது இருக்கிறத உங்களுக்கு படிச்சுக்காங்க. தொண்டை மண்டலத்தை ஆதியில் காடுகளை அழித்து நாடாக்கி பல அரசியல் பிரிவுகளை ஏற்படுத்தி ஆட்சி புரிந்த குறும்ப இடையர்களின் ஒரு பிரிவினரே பல்லவர்கள். இதை வியூஸ் ஆஃப் எலியட் அண்ட் சோவர் என்கிற வரலாற்று அறிஞர் in ancient times in nomadic shepherd classes and often in wandering in the settled around Kanji and its neighborhood destroyed the forests, converted them into fertile lands. அதாவது காடுகளை அழித்து நாடாக்குறாங்க. made many administrative divisions of Kotams from the shepherd class or Kurumbas emerged the great Pallavas. யார் எழுதுறது? எலியட் அண்ட் செவருங்கிற பேரறிஞர் எழுதுறார். இது எலியட், அதே எலியட் தான் சொல்கிறார். பல்லவர்கள் மத்திய பிரதேசத்து நாகர்கள் என பலர் கூறுவர். ஆனால் வரலாற்று பேரறிஞர் சீனிவாச ஐயங்கார் குறும்பர்களின் சந்ததியினரே பல்லவர்கள் என்று கூறுவார். தி பொன்னுசாமி எம்ஏ தமிழக வரலாறு, பொன்னுசாமியோட வரலாற்று அறிஞர் தமிழக வரலாறுல அதை சொல்கிறார். பல்லவர்கள் இடையர்கள் என்பதற்கு மற்றொரு ஆதாரம், மிக பழங்காலத்தில் தொண்டை நாடு குறும்பர் நிலம் எனப்பட்டது. குறும்பர் தம் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் நாட்டை 24 கோட்டங்களாக வகுத்தனர் என்பது வரலாற்று ஆசிரியர்
காத்தா திருநாவுக்கரசு தமிழர் நாகரிக வரலாறுகளில் வரலாற்று பேரறிஞர் திருநாவுக்கரசு அவர்கள் அதை கூறாங்க. பல்வேறுபட்ட வரலாறு ஆசிரியர்களின் கருத்தை மேலே பார்த்தோம். கடைசியாக தென்னிந்திய வரலாற்று ஆய்வுகளில் மிகச்சிறப்பான இடத்தை பெற்றுள்ள கிருஷ்ணசாமி ஐயங்காரின் கருத்தினை இங்கே கூறி பல்லவர்கள் யார் என்ற கேள்விக்கு பதில் கூறி முடிக்கின்றேன். இந்திய கலாச்சார வளர்ச்சிக்கு தென்னிந்தியாவின் பங்கு என்று தன் புத்தகத்தில் பல்லவர்கள் இந்தியர்கள் மட்டுமல்ல, தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த ஹே யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் என கூறுகின்றார். என்னோட முடிச்சிடறேன்.